வணக்கம். இன்னைக்கு என்ன பேச போறேன்னா, நம்ம தலைவர பத்தி தான் பேச போறேன். அதாவது இப்போ தலைவர் இமயமலைக்கு போயிருக்காரு இல்லையா? அத சோசியல் மீடியால நிறையா மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் தான் போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் தான் மீம்ஸ் போய்கிட்டே இருக்கு. தலைவரை பத்தி மீம்ஸ் போடுறது மட்டும் குறையவே குறையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பாசிட்டிவா மீம்ஸ் போட்டாலும் சரி, நெகட்டிவா மீம்ஸ் போட்டாலும் சரி, உங்களுக்கு அதிகப்படியான லைக்ஸ் கமெண்ட்ஸ் வர்ற ஒரு பேர் இருக்கு அப்படின்னா அது தலைவரோட பேர் மட்டும்தான். அது சரியா? அதனால நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, பண்ணிக்கிட்டோம். அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு என் கண்ணில் ஒரு போஸ்ட் மாட்டிச்சு. அதுக்கும் நிறைய பேர் நெகட்டிவாக கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நான் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்க எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, ஒரு மீம் பார்த்தேன். அதாவது ஒரு போஸ்ட், எஃபியில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். அந்த போஸ்ட் தலைவரை கிண்டல் பண்ணுற மாதிரி தான் போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஆனால் அதில் வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக வந்திருந்தது. சரி, பாசிட்டிவ் கமெண்ட்ஸை நம்ம பரப்பணும் இல்லையா? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறோம். அதே மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட் எல்லாம் என்ன போடுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து காமிக்கணும் இல்லையா? அதுக்காக இந்த பதிவு. இதில் என்ன நான் இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த மீம் தான் இன்னைக்கு பார்த்தேன். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே இமயமலையில் நம்ம தலைவர் போயிட்டு அங்கே நம்மளுக்கு தெரியும், பாபா குகைக்கெல்லாம் போவாங்க. அங்கே போயிட்டு தியானம்லாம் பண்ணிட்டு வருவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா நிறைய வருடங்கள் அவர் இமயமலைக்கு போயிருக்கார். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் இமயமலைக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அங்கே அந்த குகையிலலாம் போய் பார்த்து தியானம்லாம் பண்ணிட்டு திருப்பி டெல்லிக்கு வந்துட்டாங்க. ஆனால் அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகும் இல்லையா? அப்படி வெளியாகக்கூடிய புகைப்படங்களை எடுத்து அதுக்கு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க மீம்ஸ் போடுறது. அது அப்படி போட்ட மீம்ஸ் தான் இது. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இவர் இது ரிஷிகேஷில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நடந்து வரும்பொழுது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான் இது. ஆனால் இதை போட்டுட்டு இதுக்கு என்ன ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பார்ட் டைம் ஜாப்பாக பார்க்கில் வேலை செய்யும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை, எனக்கு அதாவது அவர் பார்ட் டைமாக வேலை பார்த்தா கூட அந்த சம்பளத்தை கூட நம்மளால் ஒரு மாதம் ஃபுல்லாக சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு இருக்குது அவருடைய வேல்யூ அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்குது. ஸோ அவரை போட்டு கிண்டல் பண்ணால் உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக கிண்டல் பண்ணிட்டு போங்க. இதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறதே இல்லை. ஏன் குறைக்கிற நாயை பற்றி எதுவுமே நம்ம யோசிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட பாடம். எப்போவுமே சூரியனை பார்த்து நாய் குறைச்சிட்ருக்கோம். ஆனால் நாயை பார்த்து திருப்பி சூரியன் குறைக்கிறது கிடையாது. அதே மாதிரி தான் பெரிய இடத்துல இருக்கிற ஒருத்தரை நம்ம குறை சொல்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய தகுதியை தான் காமிக்குதே தவிர அவங்களுடைய தரத்தை எப்போவுமே குறைக்காது. அதுதான் இந்த போஸ்ட்டுக்கு உண்டான ஒரு கமெண்ட், நான் கொடுக்கக்கூடிய ஒரு கமெண்ட்டு. சரி, இதில் பாசிட்டிவ் கமெண்ட் எல்லாம் நம்ம பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா? அது பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்ன கமெண்ட் போட்டிருக்காரு அப்படின்னா, சாப்பாட்டிற்கு போராடி பஸ் கண்டக்டராகி இன்று உலக தமிழர்களின் மனதில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து கொண்ட மனிதன் நான். மற்றவர்களைப் போல் மிகப்பெரிய ரஜினி ரசிகனாக இல்லாவிட்டாலும் அவரது உழைப்பிற்கும் முன்னேற்றத்தை தக்க வைத்து கொண்ட தன்மைக்கும் எப்பொழுதும் தலை வணங்குவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இதுதாங்க உண்மை. இப்போ ரஜினி ரசிகர்களாக இருக்கிறவர்களும் சரி, ஓரளவுக்கு அவரை எனக்கு பிடிக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, அவங்க யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க இவங்களுடைய உழைப்பு தான். அதாவது நம்ம சொல்கிறோம் இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்காரு, இவ்வளோ இருக்காரு, நம்ம மைண்டில் குறை சொல்கிறோம் அப்படின்னாலே அவங்கள பார்த்து நம்மளுக்கு பொறாமை இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? பொறாமை இல்லைன்னா யாரை பார்த்துமே நம்ம குறை சொல்ல மாட்டோம். நீங்கள் சாதாரணமாக ஒரு ஆளையே எடுத்துக்கோங்களேன், பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, அப்படியே எடுத்துக்கோங்களேன்.
சரி, ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவனை வந்து நம்ம குறை சொல்ல மாட்டான். அவன் என்ன செஞ்சாலுமே, ஏன் அவன் கஷ்டப்படுறான்பா, கஷ்டத்தில் இருக்கான்பா, தெரியாமல் செஞ்சுருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு மன்னிக்கிற ஒரு மனப்பக்குவம் வந்து நம்மளுக்கு வந்துடும். இதே அவன் நம்மளை விட வந்து பல மடங்கு சம்பாதிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வீட்டு முன்னாடி வண்டியை நிறுத்தினா கூட நம்ம கேட்போம், இதெல்லாம் நீ நிறுத்தலாமா, இப்படி ரோட்டில் வண்டி நிறுத்தக்கூடாது, கேட்டு இருக்குது, கேட்டுக்கு முன்னாடி நிறுத்துரு, இது உனக்கு மூளை இல்லையா, அது அறிவு இல்லையா அப்படின்னு 1008 வார்த்தை கேட்டுருவோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவன் நம்மளோட நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம், வேற ஒன்றுமே கிடையாது. சரியா? ஸோ இதுதான் வந்து நடிகர்களையும் நம்ம வந்து தூக்கி வச்சு பேசுகிறதும் தாக்கி பேசுகிறதுக்கும் உண்டான காரணமும் அதே தான். அந்த வகையில் வந்து இவர் உழைச்சாரு, முன்னேறினார், அவ்வளோதான் விஷயமே தவிர வேற யாரை பற்றியும் இவர் பேசுறது இல்லை, வேற யாரோட வேலையிலையும் இவர் தலையிடுறது இல்லை. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார். நம்ம வந்து அவரை குறை சொல்லிக்கிட்டே நம்ம வழியில் வந்து நிறைய இடங்களை வந்து எங்கே போகிறதுனே தெரியாமல் முட்டி மோதிக்கிட்டு நின்றுருக்கோம். அதுதான் விஷயம். ஸோ இதில் வந்து அதை தான் சொல்கிறாங்க. அவர் வந்து பெரிய ரசிகராக இல்லைன்னா கூட அவருடைய உழைப்புக்கு வந்து நான் தலை வணங்குவேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அடுத்தது வந்து என்ன, அவர் உழைத்து தான் சாப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காங்க. உண்மைதான், உழைச்சி தானே சாப்பிட்றாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரிப்ளை நிறைய கேட்டிருக்காங்க. என்ன இருந்தாலுமே வந்துட்டு இப்போது அரசியல்வாதிகளை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. சும்மா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கூட அவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் பணம் வந்துடுது. எங்கேருந்து வருது இவங்களுக்கு பணம்? கட்சி ஆரம்பித்தா பணம் வருமா அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எங்கேருந்து வருது, எப்படி வருது, இது என்ன நெட்வொர்க்கு அப்படின்னு கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து இவர் வந்து எப்படி சம்பாதிக்கிறார்? சும்மா வீட்டில் உட்காந்துட்டு சம்பாதிக்கல, நாம் கட்டக்கூடிய வரி பணத்தை வந்து நம்மளுக்கு தெரியாமல் வாரி சுருட்டி எடுத்துகிட்டு போகலை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணலை. யாருக்கிட்டையும் வந்து கை நீட்டி லஞ்சம் வாங்கலை, யார் வீட்டு வாசல்லையும் வந்து நின்று எதுவும் கேட்கல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் புரியாது. அவர் வந்து உழைச்சிருக்காரு, உழைக்கிறதுக்கு அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். நம்மளே வந்து ஆஃபீஸில் ஸ்டார்டிங்கில் சேரும் பொழுது ஒரு சம்பளத்தில் சேருவோம், ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமா அதே சம்பளத்தில் இருப்போமா? கிடையாது இல்லையா? நம்ம வந்து என்ன எதிர்பார்ப்போம், ஹைக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, ஹைக் எதிர்பார்ப்போமா இல்லையா? எல்லாம் சாதாரண ஒரு வேலையாகவே இருக்கட்டுங்க, என்ன வேலையாக இருந்தாலும் நான் சேரும்போது இருக்கிற சம்பளத்தை விட 20 வருஷம் கழிச்சு கூட எனக்கு அதே சம்பளம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க யாராவது இருக்கோமா? கிடையாது இல்லையா? அதே மாதிரி தான் இவரும் சேரும் பொழுது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சம்பளம் இருக்கும், போக போக இப்போ 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்து தான் அவருடைய சம்பளம் இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும். அதை பார்த்து வந்து நம்ம பொறாமப்படுறதோ, இவருக்கு இதுக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதோ வந்து கொஞ்சம் கூட வந்து புரிதல் இல்லாத ஒரு விஷயம்தான். நம்மளுக்கு வேணும்னா இன்க்ரிமெண்ட்டு, ஹைக்கு அதெல்லாம் தேவைப்படுது வாழ்க்கையில். அதுவே அவருக்கு கிடச்சிட்டா அது வந்து எதுக்குடா கொடுக்குறீங்க, ஏன்டா கொடுக்குறீங்க, இவ்வளோ காசு எதுக்கு இவருக்கு, இதெல்லாம் வந்து கேட்குறோம். மனுஷன் சம்பாதிச்சா சம்பாதிச்சு போகட்டுமே, நம்மளுக்கு தான் கிடைக்கல, அவருக்கு கிடைச்சிருக்கு, சம்பாதிக்கட்டுமே, இதில் என்ன இருக்குது, அவர் சம்பாதிச்சு வந்து வைக்கிறாரு அப்படின்னா அதை பார்த்து நம்ம பொறாமப்பட்டு நம்மளுக்கு என்ன ஆகப்படுது? மனசு திறந்து பாராட்டாட்டாலும் பரவாயில்ல, இது நிதர்சனம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுக்கு கூட நிறைய பேருக்கு மனசு வர மாட்டேங்குது. அதாவது இல்லைன்னா அப்படின்னா அவர் உழைத்து தானே சாப்பிடுகிறார் அப்படின்னு போட்டிருக்காங்க, அது நிதர்சனமான ஒரு உண்மைதான். அடுத்ததாக போட்டிருக்கக்கூடிய கமெண்ட் தான் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னா, அவரிடத்தில் மற்ற எவனா இருந்திருந்தாலும் என்ன ஆட்டம் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து உண்மைதான். அது இவ்வளோ பேர், புகழ், அந்தஸ்து, பணம் எல்லாமே இருக்கும் பொழுது இவர் இவ்வளோ அமைதியாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள் எப்படியெல்லாம் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி வந்து இவர் கிடையாது இல்லையா? ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலும் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, ஆர்ப்பாட்டம் எதுவும் கிடையாது. அது நிறைய அவங்களை சார்ந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் எப்படி வராரு எப்படி போகிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எந்த ஆர்ப்பாட்டமுமே கிடையாது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது தான். இருந்தால் கூட அவருக்கு நிறைய தடைகளும் இருந்தது, அதுவும் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம குறை சொல்லுவோம். ஏன்னா நம்மளுக்கு புரிஞ்சால் கூட ஒருத்தரை நம்ம வந்து குறை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நம்மளுக்கு புரியுது இவரோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. புரிஞ்சால் கூட நிறைய பேர் வந்து குறை சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் அடுத்தது வந்து இது
ரொம்ப முக்கியமான ஒரு கமெண்ட் தான் இது. அதாவது ரொம்பவும் உயரத்தில் இருப்பவரை எப்போதும் இழிவாக பேசி பேசியே நாம் நம்முடைய இடத்தை இன்னமும் அதல பாதாளத்தில் வைத்திருக்கும் பலசாலிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உண்மைதான். அது என்னன்னா நம்மளால அந்த உயரத்தை எட்ட முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு எவரெஸ்ட் சிகரத்துல ஏறுறாரு அப்படின்னா ஏறக்கூடியவரை நம்ம வந்து பாராட்டுறோம் இல்லையா? அந்த உயரத்தை நம்மளால எட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுமே பாராட்ட தான் செய்கிறோம். அப்படி இல்லைன்னா ஒரு ஜிகே கொஸ்டினாக படிச்சுட்டு போயிடும். அந்த இடத்துல வந்து இவன் இவ்வளோ அவசரத்தில் ஏறிட்டானே என்னால் ஏற முடியலேன்னு யாரும் பொறாமப்படுறதே இல்லை. ஏன்னு யோசிச்சிங்கன்னா நம்ம 10 அடி தூரம் ஏறினாலே வழுக்கி விழுந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதில் ஒரு பயம் இருக்கிறதுனால அவன் எவ்வளோ தூரம் ஏறினாலும் அது பாராட்டக்கூடிய மனசு வந்து நம்மளுக்கு வந்துடுது. ஆனால் வந்து இவர் செய்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய சொத்துக்கள் வந்து இவருக்கு சேர்ந்துருச்சு, நிறைய பணம் சேர்ந்துருச்சு, பேரு புகழ் அப்படிங்கிறது வந்து எக்கச்சக்கமாக சேர்ந்துருச்சு. இதெல்லாம் வந்துட்டு எந்த மனுஷன் வேணாலும் வந்து அடைஞ்சிட எனக்கும் வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய விஷயங்கள். ஆனால் வந்துட்டு ஒரு எவரெஸ்ட் சிகரெட்டில் ஏறுறது அப்படிங்கிறத எல்லாரும் ஆசைப்பட மாட்டாங்க. அதே நேரத்தில் பேர் புகழ் அந்தஸ்து பணம் இது எல்லாமே எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். அப்படி இருக்கப்போ நம்ம வந்து என்ன செய்வோம், அவருக்கு கிடைச்சிடுச்சா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல வரும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல இவர் ஏதாவது தப்பு பண்ணிட மாட்டாரா, இவரை வந்து குறை சொல்லிட மாட்டோமா அப்படின்னு சுத்திட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அதிகம். அப்படி குறை சொல்லி சொல்லி நம்மளுக்கு என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களை குறை சொன்னால் நம்ம முன்னேற போகிறோமா? கிடையவே கிடையாது. நீ முன்னேறிட்டியா, சம்பாதிச்சிட்டியா, நல்லா இருக்கியா, நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்கிற மனசு நம்மளுக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? கிடையவே கிடையாது. அது நான் தலைவருக்காக சொல்லலை, நார்மலாகவே நீங்கள் லைஃப்பில் யோசிச்சு பாருங்களேன். நான் சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்த வீட்டுக்காரனே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இல்லை நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்களே யோசிச்சு பாருங்களேன். அவங்கள விட நம்ம கீழே இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை வந்து நல்லா பேசுவாங்க, நம்மளை இது பண்ணுவாங்களே தவிர அவங்கள விட நம்ம வந்து ரொம்ப நல்ல இடத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் பேசுவாங்க யோசிச்சு பாருங்க. பழையபடி வந்து நம்மக்கிட்ட பேசுகிறவங்களே ரொம்ப குறைஞ்சி போயிடுவாங்க. எதுக்காக குறைஞ்சி போகிறாங்க? அவங்களால நம்மளுடைய வளர்ச்சியை பார்க்க முடியல, அதனால நம்மளை வந்து தவிர்க்கிறாங்க. இது வந்து 100ல் 9 பேர் இப்படி தான் இருப்பாங்க. ஏதோ ஒருத்தர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே கண்டுக்காம இருக்கிற ஆள் வந்து 100ல் ஒருத்தர் தான் இருப்பார். அந்த மாதிரி வந்து எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதை தான் சொல்லியிருக்காங்க. மற்றவங்கள வந்து நம்ம தப்பாக பேசி பேசியே நம்ம தான் அதில் பாதாளத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். நம்மளும் அந்த அட்வைஸை எடுத்துக்கலாம், தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க, ஓகேவா? அடுத்தது வந்து உழைத்து உயர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உண்மைதான். நீங்கள் சினிமா அப்படிங்கிறதுனால அதில் யாருமே உழைச்சி முன்னேறலை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பேர் அங்கே வந்து ஒர்க் பண்ண வந்திருப்பாங்க. இப்போது தலைவரையே எடுத்துக்கோங்களேன், இப்போ அவருக்கு வந்து 70 வயசு தாண்டி 75வது வயசுக்கிட்ட போயிட்டாங்க. ஸோ இந்த நிலமையிலையும் அவர் வந்து அங்கே போய் இருக்காரு, அங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காருன்னா எனக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்த நான் மாற்றிக்கணும் அப்படின்னு அவரால் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே அத்தனை பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு லைட் பாயிலேருந்து ஒரு கேமராமேன்லேருந்து அத்தனை பேர் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல என்னுடைய சௌகரியம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு யோசிக்க முடியாது. எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் இது பொருந்தும். அப்படி இருக்கும் பொழுது எவ்வளோ விஷயத்தை தியாகம் பண்ணி தான் வந்துட்டு நடிக்கிறாங்க. உழைப்பு அப்படிங்கிறது அங்கே அதிகமாகவே இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் இப்போ ஒரு ஃபைட் எடுக்கிறாங்கன்னா ஒரு டூப் போட்டுக்கிறாங்க, ஏதாவது கஷ்டமான சீன்னா டூப் போட்டிருக்கிறாங்க, இவங்க வந்து என்ன நடிக்கிறாங்க அப்படின்லாம் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது யோசிச்சு பாருங்க, ஷூட்டிங் அப்படிங்கிறது நம்ம வீட்டு வாசலில் நடக்க போகிறது கிடையாது, எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும். எத்தனையோ நடிகர் நடிகைகள் வந்து உச்சத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப கம்மி தான். இப்போ நம்மலாம் போகிறோன்னா காலையில் வேலைக்கு போகிறோம், சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுறோன்னா வீட்டில் வந்து குடும்பத்தை பார்க்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ நம்மளால் முடியும். அவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. ஷூட்டிங் அப்படிங்கிறது வாரக்கணக்குலேயும் இருக்கும், மாதக்கணக்குலேயும் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் தியாகம் செஞ்சுட்டு இவங்க போனாதான், ஷூட்டிங்கில் போய் நின்னாதான் இவங்களுக்கு வந்து அந்த இடத்த தக்க வச்சுக்க முடியுமே தவிர என் குடும்பம் தான் முக்கியம், நான் குடும்பத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு போனால் அந்த இடத்துல வந்து மிஸ் ஆகிடும், வேறு யாராவது வந்துடுவாங்க. ஸோ
ஸோ இப்படி தான் வந்துட்டு சினிமா உலகம் அப்படிங்கிறது அப்படி தான். எல்லா உச்ச நடிகர்களும் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் குடும்பத்தோட செலவு பண்ணக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா, நம்மளே வீட்டிலே இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஆஃபீஸில் எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க யாருக்கோ அப்படின்னா வெளியில் சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டதுன்னா ஒரு வாரம் வெளியில் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு உடல்நிலை வந்து சரியாக இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்படி நடிகைகள் வெளியில் போகும் பொழுது அவங்களுக்கு அங்கே எனக்கு என் வீட்டு சாப்பாடு தான் வேணும், எனக்கு அதுதான் வேணும், இதுதான் வேணும் எதிர்பார்க்க முடியாது. பசிக்கு அங்கே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து கொடுக்குற அந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அவங்க நடிச்சுட்டு வருவாங்க. ஓரளவுக்கு வந்து பெரிய நடிகர்களுக்கு கம்ஃபர்டபுளான ரூம்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். சின்ன துணை நடிகர்கள் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு இடம் தான் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நாடோடி வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க. நாடோடிகள் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அவங்க வீடுகளை அமைச்சுக்கிறதோ அங்கங்கே அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தங்கிக்கிறதோ ஒரு ஊருக்கு போனால் அங்கங்கே என்ன கிடைக்குமோ அதை சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நாடோடி வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாடோடி வாழ்க்கை தான் நடிகைகளுக்கு மட்டும் கிடையாது. இந்த ஷூட்டிங் அப்படின்னு போகிறாங்க இல்லையா, லைட் பார்லேருந்து கேமராமேன்லேருந்து டைரக்டர்லேருந்து எல்லாருக்குமே இந்த நாடோடி வாழ்க்கை தான் அமையும். இந்த நாடோடி வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு ஒரு சைடில் குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணணும், இன்னொரு சைடில் இந்த நாடோடி வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணணும், இதுக்கிடையில் ஹெல்த்தையும் கவனிச்சிக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டாதான் நம்மளால் ஓரளவுக்கு நடிகையாக நிற்க முடியும். ஆண்களும் சரி பெண்களும் சரி. பெண்களுக்கு இன்னும் மோசம், இன்னும் நிறைய விஷயங்களை அவங்க ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரையோ அவங்க பார்க்கறதுக்கு பளபளப்பாக இருக்கிறாங்க, இல்லை பகட்டான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சு போச்சு, நல்லா வந்து சம்பாதிக்கிறாங்க, நிறைய சொத்து சேர்த்துடுறாங்க, இந்த ஒரு விஷயம்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமே தவிர அத்தனை பளபளப்புக்கும் பின்னாடி அத்தனை பகட்டான வாழ்வுக்கும் பின்னாடி அவங்க பட்டுட்டு இருக்கக்கூடிய படக்கூடிய கஷ்டங்கள் எதுவுமே நம்மளை வந்து யோசிக்கிறதே கிடையாது. நம்ம யாருமே ஈஸியாக சொல்லிடுறோம் கூத்தாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு. கூத்தாடிகளுக்கு இருக்கிற கஷ்டம் என்ன அப்படிங்கிறது கூத்தாடியாக இருந்து பார்த்தாதான் தெரியும். அது வந்து சொல்ல முடியாது. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு 10ல் 1 பங்குன்னு வச்சுக்கோங்களேன். 10ல் 1 பங்கு தான் நான் சொல்லியிருக்கேன், இன்னும் 9 பங்கு இருக்குது. அப்போ அதெல்லாம் என்ன மாதிரியான கஷ்டங்களாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். எப்பயாச்சும் பரவாயில்ல கேரவன் அது இதுன்னு வந்துடுச்சு நடிகைகளுக்கு. முன்னெல்லாம் வந்து அதெல்லாம் கிடையாது. அவுட்டோர் ஷூட்டிங் போகும்போது என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்கள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவாங்க. நடிகைகள் வந்து அதெல்லாம் வந்து இப்போ சோஷியல் மீடியாலலாம் சொல்லும் பொழுது அதை எப்படி இவங்க சமாளிச்சிருப்பாங்க, இதெல்லாம் எப்படி வந்து அவுட்டோரில் போய் தங்கி நடிச்சிருப்பாங்க அப்படின்லாம் யோசிக்கிறதுக்கு வந்து எனக்கு பிரமிப்பாக இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்மளால் பண்ண முடியுமா? ஐயோ நம்மளாம் இதெல்லாம் வந்து சமாளிச்சிருக்கவே மாட்டோம். நம்மளுக்கு குடும்பத்தை விட்டு வெளியில் போனால் நம்மளுக்கு வந்து ஒரு வேலையும் ஓடாது. வெளியில் போனால் ஐயோ அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டில் என்ன பண்ணாங்க, சாப்பாடு பண்ணியிருப்பாங்களா, சாப்பிட்ருப்பாங்களா, வீடை க்ளீன் பண்ணியிருப்பாங்களா, அப்படி இப்படி இதுதான் மண்டையில் ஓடிட்டு இருக்குமே தவிர நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அதில் மைண்ட் வச்சு நம்மளுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடையாது. மேபி அது போக போக பழகிரும் போல இருக்குது, தெரியல. இருந்தாலும் அது ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான். ஸோ அதை தான் வந்து இவர் சொல்லியிருக்காரு, உழைத்து உயர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையான ஒரு விஷயம். நான் தலைவரை மட்டும் சொல்லலை, உயரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நடிகைகள் மற்றும் பிற விஷயங்களில் உயர்ந்து நிற்கக்கூடிய எல்லாரையுமே தான் சொல்கிறேன். எல்லாருமே உழைத்து உயர்ந்த மனிதர்கள் தான். அடுத்தது வந்து தன் எதிரியை கூட குறை கூறாமல் வாழும் உயர்ந்த உள்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான். இது வரைக்கும் வந்து தலைவர் வந்து யாரையாவது குறை சொல்லி நம்ம கேட்டிருக்கோமா? இவர் இப்படி, அவர் அப்படி, இவர் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அவர் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இவர் இப்படி தப்பு பண்ணிட்டாரு, அப்படி இப்படி நம்ம குறை சொல்லி கேட்டிருக்கோமா? கிடையாது. யாரையுமே குறை சொல்லணும் அப்படிங்கிறது அவருக்கு இயல்பாகவே வராத ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். அதை மாதிரி தான் அவர் தன் எதிரியை கூட குறை கூறாமல் வாழும் உயர்ந்த உள்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான். அதுக்கப்புறம் என்னன்னா 40 ஆண்டுகளாக அவர் தனது வேலையை மட்டும் பார்ப்பதால் தான் அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதாங்க. அவர் வேலை என்ன உண்டோ அதை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்போ பேசினாரு பாருங்க, அதான் வேலை என்ன உண்டோ அதை பார்த்துட்டு போய்கிட்டே அப்படி இருந்தாதான் நம்ம வந்து எந்த துறையாக இருந்தாலும் நம்ம வந்து முன்னேற முடியுமே தவிர
இதை மாதிரி வந்துட்டு அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே முன்னேற்றம் இருக்காது. அந்த வகையில் இந்த கமெண்ட் வந்து மிகவும் பொருத்தமான ஒரு கமெண்ட். 40 ஆண்டுகளாக அவர் தனது வேலையை மட்டும் பார்ப்பதால் தான் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். உண்மைதான். அதாவது அடுத்து இந்த கமெண்ட், அப்பவும் வந்து அந்த மனிதர் அவர் வேலையை தான் பார்க்கிறார், உங்களைப் போல் அடுத்த மனிதனை குறை கூற விரும்பவில்லை, அதுபோ தான் அவர் ரசிகர்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான். அதாவது இந்த இந்த மீம் வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா, அவர் பார்க்கில் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்காக இவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் அப்போ கூட அவர் வேலையை தானே பார்க்குறாரு, ஒன்றை மாதிரி வந்து மற்றவங்கள பற்றி குறை சொல்லி மீம் போட்டு சம்பாதிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததாக இது, எவ்வளவுதான் உயரமான இடத்திற்கு சென்றாலும் மனிதநேயம் மிக்க மனிதர். உண்மைதான். மனித நேயம் இருந்தாதான் உயரமான இடத்துல இருக்க முடியும். இல்லை அப்படின்னா இந்த தங்கத்துக்கும் பித்தளைக்கும் உண்டான ஒரு வித்தியாசம்தான். மனித நேயம் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம உயரமான இடத்துல இருக்கும்போது என்னைக்கு இருந்தாலும் நம்ம சாயம் வெளுத்துரும். ஸோ அந்த மாதிரி வந்து மனித நேயம் இருந்தால்தான் இவ்வளோ நாளாக உயரத்தில் இருக்க முடியும். ஸோ மனித நேயம் மிக்க மனிதர் அப்படிங்கிறது அவர் கூட பழகுனவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவர் என்னதான் இந்த நாட்டின் மக்கள் பிரதிநிதியா என்ன செய்தாலும் ஏதாவது குறை சொல்வது இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகமே இப்படிதான் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா உண்மைதாங்க. என்னதான் பண்ணாலும் குறை சொல்ற உலகம் தான் இப்போ இருக்கிற உலகம் அப்படிங்கிறது. ஏற்கனவே நான் என்னோட முந்தின பதிவிலேயே போட்டிருந்தேன். எதுக்காக மக்கள் இவ்வளோ வன்மமாக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையான ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதே தான் இவர் சொல்கிறார். குறை சொல்கிற உலகமாக தான் இது மாறிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து என்ன செஞ்சாலும் குறை தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஒரு விஷயம்தான். அதாவது இன்னொரு கமெண்ட் என்ன அப்படின்னா, கரெக்டு, மற்றவனுங்க மாதிரி பார்ட் டைமில் திருடல் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஐ திங்க் அரசியல்வாதிகளை மீன் பண்ணி இவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் கரெக்டான ஒரு விஷயம்தான். அவங்க வந்து மக்களுடைய பணத்தில் தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. தெரிஞ்சாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல பாருங்கள். ஸோ அதை தான் சொல்லியிருக்காரு. மற்றவங்கள மாதிரி பார்ட் டைமில் என்ன, பார்ட் டைமில் பார்க்கில் தானே வேலை பார்க்குறாரு, பார்த்துட்டு போகிறாரு, மற்றவங்கள மாதிரி திருடல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டான ஒரு விஷயந்தான். அண்ட் அடுத்தது வந்து இதுதான், ரஜினிகாந்த் வந்து 50 years மெயின்டைன் ஹிஸ் நம்பர் 1 மார்க்கெட், ஹீரோ நம்பர் 1 இன் இந்தியா, டூ லைக் திஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நார்மலான ஒரு கமெண்ட். உண்மைதானுங்க. 50 வருஷம் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு விஷயங்க. நான் சொல்ல போனால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் தலைவரையும் சரி உலக நாயகனையும் சரி இந்த விஷயத்தில் வந்து பாராட்டுவேன். அதாவது 50 வருஷம் மேலே ஆயிடுச்சு. அவங்க கூட நடிக்க ஆரம்பித்தவங்கள்லாம் இப்போ வந்து எந்த கேரக்டரில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். குணச்சித்திர வேடமாக இருக்கட்டும், இல்லை அப்பா அம்மா அந்த மாதிரி வேடங்களாக இருக்கட்டும், அப்படிலாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை தலைமுறையை தாண்டி வந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க 2 பேரும். அப்படி இருந்தும் கூட ஸ்டில் தே ஆர் ஹீரோஸ். அது வந்து மாறவே இல்லை. சூப்பர் ஸ்டார் அவர்களும் சரி உலகநாயகன் அவர்களும் சரி இன்னும் வந்து ஹீரோஸ் தான். இந்த சாதனை அப்படிங்கிறது வந்து வேற யாருன்னா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம்தான். அதுலேயும் வந்துட்டு தலைவர் எடுத்துக்கும் போது நம்பர் 1 பொசிஷன் அப்படிங்கிறது 40 வருஷமா தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து இதுக்கப்புறம் யாருன்னா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது யோசிக்க கூட முடியல. ஏன்னா நம்பர் 1 இடத்த வர்றதுக்கே நிறைய பேர் 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு தான் வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுடைய பிஹேவியர் அப்படிங்கிறது வேற மாதிரி மாறி போயிடுது. இவரை மாதிரி அமைதியாலாம் இருக்க மாட்டேங்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். 50 வருஷமா நம்பர் 1 அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இனிமேல் யாரும் பண்ண முடியாத ஒரு சாதனை அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கமெண்ட் வந்து ஒரு நார்மலான ஒரு கமெண்ட். திரையில் சாகசங்கள் எல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். அந்த நிழல்களை வர்த்தமாக்கும் யுக்தி கொண்ட கனவு தொழிற்சாலை சினிமா. யதார்த்த வாழ்வில் அவரும் எல்லோரையும் போல்தான். இதில் புகழ்வதிலோ இகழ்வதிலோ என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டு தாங்க. அது அவர் என்ன வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். சினிமா அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் தான். அது அவருடைய தொழில். அவர் தொழிலில் அவர் என்ன மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். அந்த பிஸ்னஸில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவங்களும் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் வந்து பணத்தை இழந்தவங்களும் இருக்கிறாங்க.
அப்போ யார் வந்து நம்ம வந்து பாராட்டுவோம்? பரவாயில்லப்பா, ஒரு 5000 ரூபாய் போட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணா இன்னைக்கு கோடி கணக்கில் சம்பாதிக்கிறான், பாராட்டுறோமா இல்லையா? அதே மாதிரி தானே இதுவும். சினிமா அப்படிங்கிறதும் ஒரு பிஸ்னஸ் தான். அவரோட பிஸ்னஸ் அவர் நல்லா பண்ணுறாரு. இதில் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்கிறதுக்கோ இகழ்ந்து தள்ளுறதுக்கோ இதில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமநிலையான ஒரு கமெண்ட்டு தான் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஆல்வேஸ் ஹி இஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. எஸ், ஆல்வேஸ் வந்து எங்களுக்கு ஆல்வேஸ் சூப்பர் ஸ்டார் அவர் மட்டும்தாயா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சொல்லுவேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சூப்பர் ஸ்டார்னாலே தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் நம்மளுக்கு மைண்டில் யார் வர்றாங்க? அவர் மட்டும் தான் வருவார், வேறு யாரும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கமெண்ட் பாருங்கள், அவருடைய பவர் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பெரிய பவர் அப்படிங்கிறது தெரியும். He speak all chief minister in India, that much power he has அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்பர் 1 இடத்துக்கு நிறைய பேர் போட்டி போடலாம் நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவில், தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவில். ஆனால் இவரை மாதிரி கான்டாக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்காது. அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். தமிழ்நாட்டை தாண்டி வெளியில் போனால் வந்து நிறைய பேர் வந்து கான்டாக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மேபி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வேணால் வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் வந்து எல்லா மாநிலங்களையும் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டருக்கும் நம்ம நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டருக்கும் இல்லை பிரைம் மினிஸ்டர் மாதிரி வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் வந்து கான்டாக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கான்டாக்ட் இருக்கிற ஒரே தமிழ் நடிகர் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுடைய தலைவர் தான், வேறு யாரையுமே சொல்ல முடியாது. அரசியலுக்கு வந்த நடிகர்களுக்கு கூட இந்த அளவுக்கு கான்டாக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ பவர் வச்சுட்டு ஏன் வந்து ஒரு அரசியலுக்கு வரல? அது ஒரு சின்ன கோவம் தான். நம்மளுக்கு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்மக்கிட்டையும் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு நிறைய பேர் தடையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது. ஏன் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களே தடையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது. தெரிஞ்சாலும் வந்தால் நல்லா இருக்கும் தலைவா அப்படிங்கிறது தான் என்னுடைய நினைப்பு. உங்களுக்கு இந்த விஷயமா என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அரசியலை பொறுத்தளவில் தலைவர் வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை வர வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்ததாக வந்து இதுதான், ஹார்ட் ஒர்க்கிங் யூனிக் ஸ்டைல் டிசர்வ்ஸ் த டைட்டில். அதே தான், நம்ம வந்து ஒரு டைட்டில் வேணும்னு நம்ம வந்து ஆசைப்பட்டோன்னா அதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம டிசர்வ் பண்ணியிருக்கணும். அது நம்மளுக்கு ஒரு யூனிக் ஸ்டைலும் இருக்கணும். எல்லாரும் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணால் முன்னேற முடியாது சினிமாவில். நம்மளுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருந்தால் தான் நம்ம முன்னேற முடியும். இவர்கிட்ட என்ன ஸ்டைல் இருக்குது அப்படிங்கிறதுனா, ஸ்டைலுனாலே இவர் தானேங்க, இவருக்கு என்னங்க யூனிக் ஸ்டைல்? ஸ்டைலுங்கிற வார்த்தையே இவர் வந்ததுக்கு அப்புறம் தானே சினிமாவில் வந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு இவர் என்ன இந்த ஃபோட்டோ வந்து எங்கே எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காங்க. நான் சொல்கிறேன் இல்லையா, ரிஷிகேஷில் எடுத்தது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ வசிஷ்ட குகை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்திற்கு நடந்து செல்கிறார். ரிஷிகேஷில் இருந்து பத்ரிநாத் போகும் வழி, ரிஷிகேஷ்லேருந்து பத்ரிநாத் போகக்கூடிய அந்த வழியில் வசிஷ்டர் குகை அப்படின்னு ஒரு இடம் இருக்கா. அந்த இடத்துல அவர் நடந்து வரக்கூடிய ஃபோட்டோ தான் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, அந்த ஃபோட்டோ. இப்போ அந்த ஃபோட்டோ தான் வந்துட்டு அந்த இடத்துல எடுத்த ஃபோட்டோ. அதை எடுத்து தான் இவங்க மீம்ஸ் போட்டிருக்காங்க. அதை தான் வந்து சொல்கிறாரு. அதாவது அடுத்து வந்து போட்டிருக்க கமெண்ட்லாம் சாதாரணமாக யதார்த்தமான ஒரு கமெண்ட். இது வந்து தப்பு, இப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது, யதார்த்தமான மனுஷன் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. உழைக்கும் உயர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. எல்லாமே வந்து சரியான ஒரு விஷயம்தான். அடுத்ததாக வந்து கிரேட் மேன் ஆஃப்டர் so much and achieved the Himalayan fame but still running for peace and happiness. Superstar is an example for people who run behind money அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதாவது எவ்வளோ நேம் அண்ட் ஃபேம் வந்தாலும் இவர் வந்து நிம்மதியை தேடி இமயமலைக்கு போகிறாரு அப்படிங்கிறது. நிம்மதி அப்படிங்கிறது வந்து பணத்துலேயோ நம்மக்கிட்ட இருக்கிற சொத்துக்கள்லையோ இல்லை அப்படிங்கிறது இவர் வந்து தெளிவாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு வேறு மாதிரியான ஒரு விஷயம்.
அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வகையில் ஆன்மீக அந்த அமைதியை தேடி தான் இவர் வந்து இமயமலைக்கெல்லாம் போகுது. அந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். நம்மளுக்கே தெரியும், நிறைய கோயில்களுக்கு போவோம் நம்ம, ஆனால் ஒரு கோயிலுக்கு போனால் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து தலைவருக்கு வந்து இமயமலை அப்படிங்கிறது அப்படி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதனால தான் வந்து இவர் தேடி தேடி அங்கே வந்து அமைதியை தேடி அந்த இடத்துக்கு போகிறாரு. ஸோ அதை தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலான ஒரு கமெண்ட், வாட் அ கிரேட் மேன், லவ் யூ தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சூப்பரான ஒரு விஷயந்தான். அடுத்தது, இது நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி, நீ எவ்வளோதான் கிண்டல் பண்ணாலும் அவர் சாதனைக்கு நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை, சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான ஒரு விஷயந்தான். அதான் சொல்லிட்டாரே, தலைவரே சொல்லிட்டாரே, குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை, இது ரெண்டும் இல்லாத ஊரும் இல்லை, அவ்வளோதான் போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான், அதே தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு இதுக்கு இந்த பதிவை வந்து கண்டனம் பண்ணுற மாதிரி சிலர் வந்து இது பண்ணியிருந்தாங்க. தேவையில்லாத பதிவு, அடுத்தவர்களை கேலி செய்து சுய இன்பம் அடையும், அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக நம்மளுக்கே தோணும். ஆனால் நம்ம கமெண்ட் பண்ணால் வந்து இவ்வளோ மோசமாலாம் கமெண்ட் பண்ண மாட்டேன், கொஞ்சம் டீசெண்டாக கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அடுத்து என்ன போட்டிருக்காங்கன்னா, அவருடைய மாத சம்பளம் உன்னுடைய லைஃப் டைம் சம்பளம் அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மைதான், நம்ம லைஃப் ஃபுல்லாக விழுந்து வேலை பார்த்தாலும் அவருடைய ஒரு நாள், ஒரு மாத சம்பளம் இல்லை ஒரு படத்துக்கு உண்டான சம்பளத்தை நம்மளால் வாங்க முடியுமா, கண்ணால் பார்க்க முடியுமா, முடியாது இல்லையா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காரு. உண்மைதான். அதுக்கு அடுத்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க, உண்மையான கமெண்ட்டுங்க. இங்க பாருங்க, விளம்பரம் தேவை என்றால் இவர் தேவை அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மைதான். இவர் போட்டோவை மட்டும் நீங்க வந்து யூடியூப் நடத்தினாலும் சரி, இல்லை ஃபேஸ்புக்ல பேஜ் நடத்தினாலும் சரி, இவரோட போட்டோ மட்டும் போட்டு நீங்க பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ எப்படி வேணா நீங்க வந்து கமெண்ட் போடுங்க, மீம்ஸ் போடுங்க, உங்களுக்கு வந்து லைக்ஸும் அதிகமாக வரும், கமெண்ட்ஸும் அதிகமாக வரும். அதை மாதிரி வந்து ஒரு விளம்பர ஐகான் அப்படின்னு சொல்லலாம், அட்வர்டைஸ்மெண்ட் ஐகான் இவர் தான். இவர் ஃபேஸை போட்டாலும் சரி, பேரை போட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து நிறைய வந்து விளம்பரம் வரும். அந்த தான் சொல்லியிருக்காங்க, விளம்பரம் தேவை என்றால் இவர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, யூடியூப்பு, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஹைட் தேவைப்படுதுன்னா அதுக்கு இவர் தேவைப்படுவார் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இவர் வந்து அடுத்து வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, அவர் எப்படி இருக்க வேண்டும் என யார் முடிவு செய்வது, அவரது திறமை எதுவோ அதை முதலீடு செய்து ஆன்மீகத்தின் எல்லை இருப்பு ஆனந்தம் உள்ளுணர்வே அமைதியை நோக்கி நகர்த்தும், இருப்பை நிலைநாட்டிவிட்டார், மகிழ்ச்சியை வாரி வழங்கிவிட்டார், அமைதியின் பாதையை சொல்லாமல் செல்கிறார், அவரவர் விருப்பம் அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது அவர்கிட்ட என்ன இருந்ததோ அதை முதலீடு பண்ணி பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாக ஆகிட்டார். அவருக்கு அமைதியை தேடி அவர் ஆன்மீக வழியில் போகிறாரு. இதில் நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இவர் போட்ட ஒரு கமெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா, எத்தனையோ பேர் அவரை விமர்சனம் செய்தும் எவனையும் விமர்சனம் செய்யாதவர், குறை சொல்பவன் குறைத்து கொண்டே இருக்கட்டும். நான் சொன்னது தான், குறை சொல்லாத வாயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்குண்டான ஒரு கமெண்ட் தான் அது. எவ்வளோதான் குறை சொன்னாலும் வந்துட்டு அவர்கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரப்போகிறது கிடையாது. நம்ம குறை சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அவர் குறைஞ்சி போகிறது கிடையாது. அதை தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தது வந்து, அரசியலில் அவரை வரவிடாமல் பல கட்சிகள் தடுத்த போதிலும் தன்மானத்துடன் வாழும் ஒரே மனிதர் அப்படின்னு சொன்னார். எஸ், கரெக்டு. அதாவது கட்சிகள் வந்து இவருடைய அரசியல் என்ட்ரியை வந்து நிறைய தலையிட்டு தடுத்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்பட்டமாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இவர் வரக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கே நிறைய பேர் இருக்காங்க. வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களும் அதுக்கு தடையாக இருக்கிறாங்க, கட்சிகளும் தடையாக இருக்குது. அப்படிங்கிறப்போ ஒரு மனுஷன் என்னதான் செய்கிறது, பேசாமல் அமைதியை தேடி இமயமலைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த தான் வந்துட்டு இவர் போட்டிருக்காரு. இதெல்லாம் நார்மலான ஒரு கமெண்ட், மாமனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து, குறைக்கும் நாய் தலைவரே சொன்னது, அதை ஒன்றும் பண்ண முடியாது, இவங்களை கண்டுக்காம விட்டால் குலைச்சி அவங்களே கம்முன்னு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான ஒரு விஷயந்தான். இதை தான் நான் இவ்வளோ நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை, அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து போட்டிருக்கிறதெல்லாம் நார்மலாக வந்து உங்களை பற்றி வாழ்த்தி நிறைய போட்டிருந்தாங்க.
இந்த கமெண்ட் வந்து, நீங்கள் என்னதான் கிண்டல் செய்தாலும் அவர் நிழலை கூட தொட முடியாது. குறைக்கும் ஜீவன்களை பற்றி அவர் கவலைப்படுவதில்லை. உண்மையான ஒரு விஷயம். அடுத்து வந்து, இவராவது உழைத்து முன்னுக்கு வந்தார். இவரை பற்றி குறை சொல்பவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கரெக்டான ஒரு விஷயம் தான். குறை சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இவரை விட ஒரு காசு அதிகமாக சம்பாதிச்சுட்டு குறை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் தான் ஸோ அது வந்து மிகவும் சரியான ஒரு கமெண்ட். ஸோ இவ்வளோ தான். நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது இந்த போஸ்ட் வந்து நான் பார்த்தப்போ. அதில் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய சில கமெண்ட்ஸ் மட்டும்தான் நான் இதில் போட்டிருந்தேன். ஏன்னா வந்துட்டு தலைவரை பற்றி பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கும் அப்படியே ஜிக்ஜிக்கான்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா போன தடவை ஒரு வீடியோவில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டிருக்கவங்களுக்கு இதெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ் கமெண்ட் போட்டிருக்கவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? நம்மளுடைய தலைவருடைய ரசிகர்கள் இல்லையா? தலைவருடைய காவலர்கள் இல்லையா? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். அது வந்து இன்னைக்கு இந்த பதிவை பார்த்தப்போ போடணும் அப்படின்னு தோணுச்சு. அதை தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அண்ட் நான் வீடியோவில் சில கேள்விகளும் கேட்டிருக்கேன். அதுக்கும் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதில் சொல்லிட்டு போங்க. அண்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம தலைவருடைய ரசிகர்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய ரசிகர் பட்டாளத்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.